மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மகர ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கே ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. வணக்கமுங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்கள மூடி நான் கேட்கறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இரவு பகல் பார்க்காம உங்க குடும்பத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க. உங்க வேர்வையோட ஒவ்வொரு துளியும் ஒரு கனவுக்காக தான் சிந்துது. ஆனா வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்க உழைப்புக்கு மட்டும் ஒரு அங்கீகாரமே கிடைக்காம அதுக்கான பலன் தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கேன்னு ஒரு ஆழமான ஏக்கம் உங்க மனசுல இருக்கா? நீங்க யாருக்குமே கெடுதல் நினைச்சதில்ல. உங்க மனசுல இருந்து வர்றது எல்லாமே நல்ல எண்ணங்கள் மட்டும்தாங்க. அப்படியும் இருந்தும் ஏன் உங்க குடும்பத்துல மட்டும் ஒரு தீராத குழப்பம், ஒரு ஓயாத பஞ்சாயத்து இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு? ஏன் உறவுகளுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாம போகுது? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாத சூழல்ல தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்க மௌனமான கண்ணீருக்கும் நிச்சயமா இந்த பதிவில் ஒரு பதில் இருக்குங்க. வாங்க அந்த பதில்களை நாம ஒண்ணா சேர்ந்து தேடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கான ஒரு ஆதரவு மட்டும் இல்ல, உங்களுக்கான ஆன்மீக பயணத்தோட ஒரு அழகான தொடக்கம்ங்க. சரி, உங்க வாழ்க்கை பயணத்துல ஏன் இத்தனை முட்கள், ஏன் இவ்வளோ போராட்டங்கள்? இதோட தெய்வீக ரகசியத்தை தான் இப்போ நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்ங்க. உங்க வலி எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த வலிக்கான காரணத்தை நீங்க முழுசா புரிஞ்சிட்டீங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருமுங்க. இது உங்க விதிய நொந்துக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க. விதிய புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம்ங்க. உங்க ராசி மகரம்ங்க. உங்க ராசியோட அதிபதி நீதிமான், கர்மகாரகன்னு சொல்லப்படுற சனி பகவான்ங்க. கர்மகாரகன்னா என்ன தெரியுமா? நம்மளோட போன ஜென்மம் இந்த ஜென்மத்தோட செயல்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம சரியான நேரத்துல சரியான பலன்களை கொடுக்கிறவருங்க. அவர் ஒரு ரொம்ப கண்டிப்பான வாத்தியாருங்க. அதே மாதிரி பாடங்களை ரொம்ப கடினமா கொடுப்பாருங்க. ஆனா அந்த பாடங்கள் தான் நம்மளை பக்குவப்படுத்துங்க. இதனால தான் மற்ற ராசிகளை விட உங்க வாழ்க்கை பாதை ரொம்பவே தனித்துவமானதாகவும் சவால்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குதுங்க. இங்க பாருங்க, இந்த சவால்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும் இல்லையா? குடும்பத்துல எப்பவுமே ஒரு குழப்பமான சூழல், உறவுகளுக்குள்ள ஒரு சரியான பிணைப்பே இல்லாம இருக்கிறத நீங்க உணரலாமுங்க. நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப லேட்டா கிடைக்குதுங்க. கடைசியில எல்லாரையும் விட்டு விலகி யாரும் எனக்கு வேணாம், ஏன் கர்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன்னு ஒரு தனிமையான விரக்தியான நிலைமைக்கு தள்ளப்படுறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சனி பகவானோட ஆளுமை தாங்க. ஆனா அந்த நிமிஷம் சனி பகவான் உங்களுக்கு சவால்களை மட்டும் கொடுக்கலங்க. அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதங்களையும் அவரே உங்களுக்குள்ள குணங்களா கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ அந்த சவால்களை உங்க மிகப்பெரிய பலமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாங்களா? நீங்க பலவீனம்னு நினைக்கிறதா உங்க உண்மையான பலம்ங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை கவனிங்க. மேசம் மாதிரி சில ராசிகள் ரொம்ப அவசரமா வேகமா செயல்பட்டு சில சமயம் தடறி விழும்போது நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா திட்டமிட்டு செயல்படுவீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாதுங்க. அது ஒரு மேரத்தான்ங்க. இதுல
வேகமா ஓடுறவங்கள விட நிதானமா கடைசி வரைக்கும் ஓடுறவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம்ங்க. அந்த நிதானம் தான் உங்க மிகப்பெரிய பலம்ங்க. நீங்க எவ்வளவு பெரிய உழைப்பாளிகள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க. ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டா கூட அத 1 மாசம் வரைக்கும் சிக்கனமா ஓட்டுற அளவுக்கு நீங்க ஒரு சிறந்த சேமிப்பாளருங்க. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கவே மாட்டீங்க. ஒரு கம்பெனியில ப்ரொமோஷனுக்காக 4, 5 வருஷம் கூட அமைதியா காத்திருப்பீங்க. மத்தவங்க வேலைய விட்டுட்டு போலாம்ங்க. ஆனா, நீங்க உங்க இலக்க அடையிற வரைக்கும் அந்த இடத்துல நிலைச்சு நிப்பீங்க. ஏன்னா, நின்னு யோசிச்சு சரியா பிளான் பண்ணி செயல்படுறது உங்க இயல்புங்க. இதுதான் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த வரமுங்க. இந்த ஒரு வரி உங்க குணத்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சின்ன சின்ன அவமானத்துக்கோ பிரச்சனைக்கோ நீங்க ஒருபோதும் தோண்டு போய் உங்க லட்சியத்தை விட்டுடவே மாட்டீங்க. உங்க சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் ஒரு மலை மாதிரிங்க. இது முதல்ல நீங்க ஆழமா உணரணுங்க. இது உங்க பலவீனம் இல்லைங்க. இது உங்க தனித்துவம்ங்க. இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம்ங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக வழிகளை பத்தி பார்க்க போறோம்ங்க. இதெல்லாம் வெறும் பரிகாரங்கள் இல்லைங்க. உங்க வாழ்க்கை பாதைய சீரமைக்க போற கருவிகள்ங்க. இந்த வாக்கியத்தோட சக்திய உணருங்க. இது காலத்தின் கடவுளான காலபைரவரை பற்றியதுங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, தாமதமா இருந்தாலும் சரி, அதை உடைச்சு தூக்கி எறிகிற மாதிரி மாபெரும் சக்தி அவருக்கு உண்டுங்க. அந்த சக்தியை நம்ம எப்படி பெறப்போறோம்னு இப்ப விரிவா பார்க்கலாங்களா? உங்க தலைவிதியை நல்ல விதமா மாத்துறதுக்கு இந்த 3 சக்தி வாய்ந்த வழிகள் இருக்குதுங்க. இது ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டதுங்க. முதலாவதா காலத்தோட அதிபதியான காலபைரவர் வழிபாடுங்க. 2வது பைரவரோட வாகனமான நாய்களுக்கு சேவை செய்யறதுங்க. 3வது உங்க ராசியிலேயே ஜோதியா தரிசனம் தர்ற ஐயப்பனுக்கான சபரிமலை யாத்திரைங்க. இது ஒவ்வொன்றை பத்தியும் இப்ப ஆழமா பார்க்கலாங்களா? முதல் மற்றும் மிக முக்கியமான பரிகாரம் காலபைரவர் வழிபாடுங்க. அது ஏன் தெரியுமா? ஜோதிட சாஸ்திரப்படி காலபைரவர் சனி பகவானோட குருவா கருதப்படுறாருங்க. ஒரு குருவோட பேச்ச சீடன் கேட்பான் இல்லையா? அதே மாதிரி பைரவரை நீங்க முழு மனசோட வழிபட்டா சனியோட தாக்கங்கள் நல்லாகவே குறைஞ்சு நன்மைகள் பெருக ஆரம்பிக்குங்க. காலபைரவரை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா காலமே உங்களுக்கு சாதகமா மாறுங்க. குறிப்பா மாசம் மாசம் வர தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல காலபைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்ல இருக்கிற பைரவர் சன்னதியில வழிபடலாம்ங்க. சென்னையில இருக்கிறவங்க புளிச்சலூர்லையும் செங்கல்பட்டு பக்கத்துல திருவடி சூலத்திலையும் வழிபடலாமுங்க. தர்மபுரியில இருக்கிற அதியமான் கோட்டை காலபைரவர் ஸ்தானத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அங்க போனாலே ஒரு பெரிய மாற்றம் தெரியுமுங்க. அதே மாதிரி திண்டுக்கல் தாடி கொம்புல இருக்கிற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உங்க பொருளாதார தடைகளை நீக்க ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. இப்போ நம்மளோட கர்ம வினைகளை குறைச்சு புண்ணியத்தை சேர்க்கிற அடுத்த 2 தெய்வீக வழிகளை பத்தி பார்க்கலாம்ங்களா? இது 2மே நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப எளிமையானதுங்க. ஆனா பலன்களும் அளவிட முடியாததுங்க. 2வது பரிகாரம் நாய்களுக்கு சேவை செய்யறதுங்க. பைரவரோட வாகனமான நாய்களை நீங்க கடவுளோட ரூபமா பார்க்கணுங்க.
தெருவில் இருக்கிற ஆதரவில்லாத நாய்களுக்கு டெய்லி ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு கைப்பிடி சாதமோ வைங்க. அதுங்க கிட்ட அன்பு காட்டுங்க. ரொம்ப முக்கியமா, ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் ஒரு நாயையும் அடிச்சிடாதீங்க. நீங்க ஒரு நாய்க்கு செய்யற சேவை நேரடியா பைரவரையும் சனி பகவானையும் சாந்தப்படுத்தி உங்க கர்ம வினைகளை குறைச்சு புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துங்க. 3வது வழி சபரிமலை யாத்திரைங்க. மகர ஜோதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மகர ஜோதி உங்க ராசியான மகரத்துல தான் தரிசனம் தருதுங்க. அதனால உங்களுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஆன்மீக பந்தம் இருக்குதுங்க. ஐயப்பன் உங்க ராசியோட குலதெய்வம் மாதிரிங்க. அவரை சரணடைகிறதும் ஒரு குழந்தை தாயை சரணடைகிற மாதிரிங்க. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது ஒரு முறையாவது 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி அந்த 18 படிகளை மிதிச்சு ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. அந்த 48 நாள் விரதங்கிறது வெறும் சாப்பாடு கட்டுப்பாடு இல்லைங்க, அது ஒரு தவம்ங்க. நம்ம ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்துற ஒரு ஆன்மீக பயிற்சிங்க. அந்த பயணம் உங்க உடல், மனம், ஆன்மா 3ஐயும் சுத்தப்படுத்தி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெய்வீக மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது உறுதிங்க. இந்த விளக்கத்தோட முடிவா ஒரு முக்கியமான உண்மையை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணுமுங்க. உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் சாபம் கிடையாதுங்க. அது இறைவன் உங்க மேல வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையோட அடையாளம்ங்க. இந்த வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பொறுப்பா நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட தான் கடினமான பிரச்சனைகள் வருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதிலிருந்து ஜெயிச்சு வெளியே வர முடியும்னு இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியுங்க. அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்குங்க. மற்றவங்களால தாங்க முடியாத சுமைகளையும் பொறுப்புகளையும் இறைவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா உங்களால மட்டும்தான் அதை தாங்க முடியும்னு அவருக்கு தெரியுங்க. ஒரு வைரத்தை பட்டை தீட்டும் போது தான் அதோட மதிப்பு அதிகமாகுதுங்க. அது மாதிரி இந்த சவால்கள் எல்லாம் உங்களை செதுக்குற உளிங்க. உங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற வரமுங்க. அதனால ஒருபோதும் மனசை தளர விடாதீங்க. இப்போ உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்குங்க. தடைகள் விலகிறதுக்கான பாதை உங்க கண்ணு முன்னாடி இருக்குதுங்க. இந்த தெய்வீக பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்க எதிர்காலம் நிச்சயமா உங்க கையில தான் இருக்குங்க. நீங்க எல்லா செல்வங்களையும் பெற்று மன நிம்மதியோட செழிப்போட வாழணுங்கிறதான் என்னோட மனமார்ந்த பிரார்த்தனைங்க. இந்த மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களா 7.5 சனி காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. அதை தொடர்ந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களா குரு பகவான் உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்துல செயல்பட்டதால தான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் ஏமாற்றமும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்குமுங்க. தற்பொழுது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல காத்துட்டு இருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலன்களா பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க.
ஆனா, தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது, கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரகுல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குமுங்க. இந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா, இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால, இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்த ஏற்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு இந்த 2026 வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா வெற்றியும், உறுதியும் நிச்சயமா உங்களுக்கு தரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி வேலையோ, ஒரு பிரைவேட் வேலையோ, ஒரு பேங்க் வேலையோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. திருமண வாழ்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமண வாழ்க்கைக்குள்ள அடையெடுத்து வைக்க போறீங்க. குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு சீக்கிரமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி இனி வரக்கூடிய காலத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதற்கு அடுத்ததா வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம்ங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அடுத்ததா உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாம ஒதுங்கி செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாமுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குமுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாமுங்க. அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாமுங்க. கவனமாக இருப்பது நல்லதுங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. 2வது திருவோணம் நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியா நடந்து முடியுமுங்க. பண வரத்து திருப்தி தருமுங்க. கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டி இருக்குமுங்க. நண்பர்களின் உதவியால நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்குமுங்க. மேலிடத்துல இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில வந்து சேருமுங்க. சந்தோஷமான செய்தியும் வந்து சேருமுங்க. 3வது அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியுங்க. முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குமுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள்
அதிகரிக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, வராகி தேவியை வணங்குவது நன்மை தருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.